மாவட்டத்தில் இருந்து தர்மபுரிக்கே பெருமை சேர்த்து ஒரு பெரிய ஒப்பந்தக்காரராய் இந்த மண்ணுக்கு அறிமுகமாகி இன்றைக்கு மிகச்சிறந்த கல்வியாளராய் அற்புதமான கல்விக்கூடத்தை எல்கேஜி தொடங்கி கல்லூரி வரை நடத்தக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க நல்ல நிர்வாகியாய் நம்முன் நமக்கெல்லாம் உதவிகரமாய் நம்பிக்கை நட்சத்திரமாய் விலகி கொண்டிருக்கக்கூடிய நமது தமிழ்நாடு நர்சரி பிரைமரி மெட்ரிகுலேஷன் மேல்நிலை மற்றும் சிபிஎஸ்இ பள்ளிகள் சங்கத்தினுடைய மாநில துணைத் தலைவர் மகேந்திரக்குரிய அண்ணன் பாஸ்கர் அவர்களே, இந்த அற்புதமான பள்ளியை பாலாஜி ஹைடெக் நர்சரி பிரைமரி பள்ளி என்று நர்சரி பிரைமரி பள்ளியை இந்த அளவுக்கு சிறப்பாக நடத்த முடியுமா என்ற ஒரு நம்பிக்கையை எல்லோருக்கும் தந்திருக்கக்கூடிய என் அன்பு சகோதரி சகோதரர் குணசேகரன் அவர்களை நான் இந்த நேரத்திலே உடற்பூர்வமாக பாராட்டுகிறேன். எவ்வளவு இடர்பாடுகள் இருந்தாலும் எவ்வளவு பெரிய பள்ளிகள் இங்கே இருந்தாலும் அங்கே அவங்க தனி ஒரு அமைப்பாக நடத்தி கொண்டதாலும் பயப்படாமல் நான் இந்த சங்கத்தை சார்ந்தவர் 32 ஆண்டுகளாக நான் நந்தகுமார் சாரோடு பயணப்பட்டிருக்கிறேன், பார்த்திருக்கிறேன். மிகுந்த நம்பிக்கைக்குரியவர். எங்களால் அவரெல்லாம் நாங்கள் பயனடைந்திருக்கிறோம். அவரால் இந்த பிரச்சனை தீர்க்க முடியும் என்ற நம்பிக்கையோடு தைரியமாக பேசக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரு பாரதிய கண்ட புதுவை பெண்ணாய் நம்ம சகோதரி நானும் பேசுவது எங்களுக்கு நம்பிக்கை தருகிறது. ஒரு நல்ல பள்ளியை, ஒரு நர்சரி பள்ளியை தர்மபுரியிலிருந்து ஒதுக்கிவிடப்பட்ட ஓரமாக இருந்தால் கூட அங்கேயும் ஒரு 800 மாணவர்களுக்கு நடத்த முடியும் என்று மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற இந்த பள்ளி நிர்வாகிக்கு, அதுவும் இந்த பள்ளி நிர்வாகிகள் பணமே எது எதிர்பார்க்காம யார் வந்தாலும் நல்ல உணவு கொடுத்து ஒரு நல்ல அற்புதமான நிகழ்ச்சியை நடத்துவதற்கு ஒரு நல்ல மனசு இருக்கீங்களா, அதுக்காக பாராட்டுறேன். அதுவரை அண்ணன் பாஸ்கர் அவர்கள் சென்ற முறை அவர் பள்ளியிலே போட்டு எஸ்பி ஐபிஎஸ் சூப்பர் போலீஸ் அவரை வர வைத்து ஐஜி அவர்களை வர வைத்து எல்லோருக்கும் எல்லா பள்ளி நிர்வாகிகளுக்கும் பரிசு பொருட்கள் நினைவு பரிசை வழங்கி எல்லோருக்கும் ஒரு நம்பிக்கை ஊட்டியவர். இந்த மாதிரி அவர் நல்ல மனசு எல்லாருக்கும் வருமானம் சொல்ல முடியாது. அதே மாதிரி நான் திருவாரூர் சாதாரணமாக இருந்து இன்றைக்கு ஒரு பெரிய கல்வி நிறுவனத்தை அதிகமான மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, சிபிஎஸ்இ பள்ளி, உயர் கல்லூரி, கலை கல்லூரி என்ற ஒரு பெரிய நிறுவனத்தை நடத்துவதற்கு ஒரு நம்பிக்கை ஊட்டி ஒரு 500 பேருக்கு சம்பளம் கொடுக்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. ஒரு 120 பஸ் வச்சு நடத்துறது சாதாரண விஷயம் இல்ல. ஒரு அரசாங்கமே நடத்தக்கூடிய போக்குவரத்து நிறுவனம் தான் நஷ்டத்தில் இயங்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அப்படி இல்லாம ஒரு நிறுவனத்தை வெற்றிகரமாக நடத்துவது என்பதற்கு ஒரு உதாரண புருஷர்கள். அந்த வகையில நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய நர்சரி பிரைமரி பள்ளி நிர்வாகிகள், மாநில மாவட்ட தலைவர்கள் அத்தனை பேரை நான் உண்மையிலே உறுப்பினராக பாராட்டுகிறேன். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆக்ஸ்போர்ட் பள்ளி நம்முடைய மாவட்ட செயலாளர், மாவட்ட தலைவர் பிஎச்சி கணேசன், கடலூரில் வந்து நாகராஜன், நம்ம கமலம் வித்யாலயா பள்ளியுடைய நிர்வாகி அந்த சகோதரர், ஒவ்வொருத்தரும் எல்லா பேரும் சொல்லணும்னு ஆசை. ஆனாலும் பேச வந்த விஷயங்களை உங்களோட நான் பேசி உங்களுக்கு ஒரு தைரியத்தை, தன்னம்பிக்கையை தர வேண்டும் என்கிற அடிப்படையில் புத்தாண்டில் இந்த 9ஆம் தேதி நாம் அனைவரும் இங்கே கூடியிருக்கிறோம். புத்தாண்டில் முதல் கூட்டம் இந்த கூட்டம் என்பதால் உங்கள் அனைவருக்கும் எங்கள் நெஞ்சம் நிறைந்த நம் வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 2ஆம் தேதி கூட நம்ம கோவில்பட்டியில 5 மாவட்டங்களுக்கு கல்வி அமைச்சர் மாண்புமிகு செங்கோட்டையன் அவர்களோடு சென்று நர்சரி பிரைமரி பள்ளிகளுக்கு தொடர் அங்கீகாரத்தை வழங்கினோம். அதை அடுத்து இந்த மக்கள் வந்திருக்கோம். இது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் எல்லோரும் இருந்து இந்த மாதிரி காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் உங்களுக்கு நாங்கள் நன்றி பாராட்டுகிறோம். ஒரு சின்ன அழைப்பை நீங்க வந்திருக்கீங்க. கொரோனா காலத்தில் பள்ளி திறக்குமா திறக்காதா, என்ன ஆகும், சாலையில் ஒரு வாகனங்களுக்கு வரி கட்டணுமா கட்டாம இருக்க முடியுமா, எஃப்சி செய்யணுமா செய்ய வேண்டாமா, சொத்து வரி கட்ட சொல்றாங்க, இஎஸ்ஐ கட்ட சொல்றாங்க, ப்ரொஃபஷனல் டாக்ஸ் கட்ட சொல்றாங்க, மினிமம் ஆக்ட் படி எல்லோருக்கும் அரசு சம்பளம் கொடுக்க சொல்றாங்க. என்ன பண்ண போறோம்? ஒரு பக்கம் கல்வி கட்டணம் நிர்ணயிக்கணும், கல்வி கட்டணத்தை நிர்ணயிக்க சொல்றாங்க. ஆர்டிஐ கட்டணம் கொஞ்சம் வரல. இதை பற்றி பல்வேறு பிரச்சனைகள் நம்மோடு இருக்குது. இது குறித்தெல்லாம் நான் ஒரு சிறு விளக்கத்தை உங்களுக்கு இங்க தருவதற்கு வந்திருக்கிறேன். எனவே நீங்கள் அத்தனை பேரும் கொஞ்சம் பொறுமையா இருக்கு. ஒரு 10 நிமிடங்கள் நான் இந்த விஷயங்களை சொல்லி முடிச்சிருக்கேன். நீங்க கொஞ்சம் கேட்டுக்கோங்க. டிடிசிபி பிரச்சனை இப்ப எல்லா பள்ளிகளுக்கும் சீரியஸா போயிருக்கு. டிடிசிபி பள்ளிகளுக்கு வந்து 2000 ஸ்கொயர் ஃபீட் வரல இருந்தா ஊராட்சி லோக்கல் பாடியில அங்கீகாரம் பெற்றுக்கொள்ளலாம். புதியதாக ஒரு உத்தரவு அரசாணை வந்து ஜிஓ நம்பர் 154/154 13/10/2020 உத்தரவு போட்டாங்க. கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய 2000க்கும் 2000 வரை இருக்கக்கூடிய பள்ளி கட்டிடங்களுக்கு நீங்கள் பஞ்சாயத்து தலைவர்களிடையே பர்மிஷன் வாங்கிக்கலாம்.
அடுத்து 4000 இருக்குது, அடுத்து 2000 வாங்கிக்கலாம். வாங்கிட்டா உங்களுக்கு அந்த பிரச்சனை தீரும். அதனாலதான் நம்ம 2000 டிடிசிபி இல்லாதான் 2 ஆண்டுகளுக்கு மட்டும் கொரோனா அங்கீகாரம் கொடுக்குறாங்க. டிடிசிபி இருந்தால் உங்களுக்கு வந்து 3 ஆண்டு அங்கீகாரம் கொடுப்பாங்க. டிடிசிபி நர்சரி பிரைவேட் பள்ளிகளுக்கு அரசு விதிப்படி வாங்க முடியாது. எனவே இந்த அரசாணை 854 படி நீங்கள் 2000 இருக்காது டிடிசிபி வாங்கிக் கொள்ளுங்கள். கொஞ்சம் இருந்தா கூட போதும், அதை காட்டி நம்ம தொடர் அங்கீகாரத்தை வாங்கிக் கொள்ளலாம். அதே மாதிரி 2 அடுக்கு G+2 இருக்குல்ல, அதற்கு மேல போனா இப்ப புதிய அரசாணை வந்திருக்குது. புதிதாக நேற்று முன்னாள் போட்டிருக்காங்க 150 ரூபாய் கட்டணும். டிடிசிபி விதிப்படி 150 ரூபாய் கட்டி அண்ணனும் வாங்கிட்டாங்க, பாஸ்கர் அண்ணனும் வாங்கிட்டாங்க. ஏன்னா செய்யும்போது பெரிய அளவில் பண்ணிட்டாங்க. பெரிய இங்கிலீஷுக்கு எல்லாமே இருக்கிறதும் பெரிய அளவில் பண்ணிட்டாங்க. சின்ன ஸ்கூல்ல தான் இந்த பிரச்சனை இருக்கு. எனவே 150 ரூபாய் கட்டி இப்ப புதுசா வாங்கணும். மற்ற இண்டஸ்ட்ரியல்கெல்லாம் 225, ரெசிடென்சியல் அதெல்லாம் 375 ரூபாய், கமர்ஷியல் எல்லாம் வந்து 375 ரூபாய் கட்டி வாங்கணும். அதுக்கு ஜீவோ புதுசா போட்டிருக்காங்க, இப்பதான் ரீசெண்டா போட்டிருக்காங்க. நம்ம பள்ளிகளுக்கு 150 ரூபாய் கட்டி இப்ப வாங்கி கொண்டு வந்து புதிய. இதே மாதிரி நம்ம ஹைகோர்ட்ல கேஸ் போட்டிருந்தோம் 2014 ரிப்பெட்டிஷன் நம்பர் 3622 2010 ஒரு கேஸ் போட்டோம். அந்த கேஸ் வந்து 2011 முன் கட்டப்பட்ட கட்டிடங்களுக்கெல்லாம் விதிவிலக்கு அரசாணை வாங்கியிருக்கோம். அந்த கேஸ் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. 3622 2014 ஒரு கேஸ் போட்டு அந்த கேஸ் 2011 முன் கட்டப்பட்ட எல்லா பள்ளி கட்டிடங்களுக்கும் விதிவிலக்கு வாங்கியிருக்கோம். அதன் அடிப்படையில் தான் வந்து நம்ம வந்து எல்லா பள்ளிகளுக்கும் தொடர் அங்கீகாரத்தை உடனடியாக கொடுக்க சொல்லி நடத்தி கொடுக்கும். அதன் பள்ளிதான் உங்களுக்கு அங்கீகாரம் வந்திருக்கு. அது முழுக்க ஓபிஎஸ் அவர்கள் சந்திச்சு பேசி பழைய பள்ளி கட்டிடங்கள் எல்லாவற்றுக்குமே விதிவிலக்கு வாங்கி உங்கள் நர்சரி பள்ளிகளுக்கு எந்த பள்ளிக்குமே டிடிசிபி இல்ல வாங்க முடியாது, பள்ளிகளை விடணும் சீல் வைக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்ட காப்பி நடக்க இருக்கு. அப்படி எந்த பள்ளியும் மூடக்கூடாதுன்னு நம் நீதிமன்றத்தில் தொடர்ந்து ஜட்ஜ்மெண்ட் வாங்கிதான் இன்னைக்கு நர்சரி பிரைவேட் பள்ளிகள் தமிழ்நாட்டில் 10,000க்கும் மேற்பட்ட நர்சரி பிரைவேட் பள்ளிகள் நடந்து கொண்டு இருக்கிறது. இல்லைன்னா நான் கூடி இருக்கணும் அப்படின்னு நீங்க மறந்துடக்கூடாதுங்க, அதெல்லாம் உண்மை. அதே மாதிரி மோட்டார் வெஹிக்கிள் டாக்ஸ் கேஸ் வந்து நம்ம ஒரு போட்டு ரீசெண்டா போட்டு நடத்திட்டு இருக்கோம். 10/10672 நம்ம அதுல போட்டதுல என்ன சொல்லிருக்கோம்னா, இந்த பள்ளி வாகனங்கள் கடந்த மார்ச் 14ஆம் தேதியிலிருந்து பள்ளி வாகனங்கள் இயங்கவில்லை, சாலையில் எங்கேயுமே ஓடல. ஏன்னா இந்த பள்ளி வாகனங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ், டாக்ஸ், எஃப்சி இருக்கை சாலைகள் கட்ட முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருக்கோம். கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கோம். கேஸ் நடந்துட்டு இருக்குது. டிரான்ஸ்போர்ட் கமிஷன் அழைச்சு பேசினாங்க, நம்ம பேசி முடிவு எடுத்திருக்கோம். அதுல வந்து எஸ்பிஆர் ஃபார்ம் கொடுத்தோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஸ்டாப்பேஜ் ஃபார்ம். அந்த ஸ்டாப்பேஜ் ஃபார்ம் வந்து செக்ஷன் 172 கிளாஸ் 6 படி நம்ம வந்து ஸ்டாப்பேஜ் ஃபார்ம் கொடுத்தவங்களுக்கு மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு ஆர்டர் கொடுத்துருப்பாங்க. அந்த வண்டி நின்று கொள்ளாம இருந்தது, சாலையை இத்தனை ஆண்டு காலமா ஓடவில்லை, எனவே அதற்கு டாக்ஸ் கட்ட வேண்டாம் உத்தரவு கொடுக்குறாங்க. கொடுக்காத அந்த எஸ்பிஆர் ஃபார்ம் கொடுத்து நீங்க வாங்கினா உங்களுக்கு அவங்க பர்மனண்டா அந்த டாக்ஸ் இப்ப கட்ட வேண்டாம், கொரோனா கட்டாமல் இருக்கலாம். அதே மாதிரி அங்கீகாரம் பெற்று 10 ஆண்டுகளான பள்ளிகளுக்கு நிரந்தர அங்கீகாரம் வழங்க வேண்டும் என்று ரங்கநாதன் டைரக்டர் இருக்கும்போது ஜீவோ நம்பர் வந்து 752 ஜீவோ நம்பர் 752 29/1994 ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. அதன் அடிப்படையில அரசாங்கம் நாட்டாயின் 17/25/17 G3 1993 14/3/1993 வந்து உத்தரவு போட்டிருக்காங்க. பர்மனன்ட் ரெகக்னிஷன் கொடுக்கணும் அப்படின்னு. நூற்றுக்கணக்கான பெரிய ஆர்சி கிறிஸ்டியன் ஸ்கூல்ஸ் வாங்கிட்டாங்க, தமிழ் வாங்கியிருக்காங்க. நிறைய பள்ளிகள் சிபிஎஸ்இ மற்ற பள்ளிகள் பர்மனன்ட் ரெகக்னிஷன் வாங்கியிருக்காங்க. நமக்கும் அது கொடுக்கணும் அப்படின்றோம். இப்ப கொடுக்காம நிறுத்தி வச்சிருக்காங்க. கேட்டா டிடிசிபி, சிஎம்டிஏ, எல்பிஏ அப்படின்றாங்க. அது தவறு அப்படின்னு சொல்லிட்டு நாம கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கோம். கேஸ் நம்பர் வந்து 11465 டபிள்யூபி நம்பர் 11465/2019 கேஸ் போடுறோம். கேஸ் போயிட்டு இருக்கு. அரசாங்கம் பதில் போட்டிருக்கு. இந்த கொரோனா காலம் என்பதால் வீடியோ கான்பரன்ஸ்ல வழக்கு விசாரணை வந்த உடனே அதை வெற்றிகள் நடத்தி அங்கீகாரம் பெற்று 10 ஆண்டுகளான அனைத்து வகை பள்ளிகளுக்கும் நர்சரி பள்ளிகள் உட்பட அனைவருக்கும் நிரந்தர அங்கீகாரத்தை நிச்சயம் பெற்றுத் தருவோம் என்ற உறுதிமொழியை நாம் உங்களுக்கு தர தயாராக இருக்கிறேன்.
அதே மாதிரி அப்கிரேடேஷன் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை எல்கேஜி முதல் 8ஆம்